ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்கொயர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் டெவலப் பண்ணிட்டு வர தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, அது போக இந்த விமானத்தோட காமனான ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட காமனான டீட்டெயில்ஸ்லாம் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நல்லா ரெகுலராக வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு சின்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன நவம்பர் 30 இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரான மிஸ்டர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடத்தப்பட்ட டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சிலில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்ரூவ் கிடச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட். ஸோ இதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு 97 தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்கள் வாங்குறதுக்கு அப்ரூவ் கிடச்சிருக்கு. இது கூடவே சேர்த்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய சுகோய் Su-30MK போர் விமானங்களில் இனிஷியலாக 84 போர் விமானங்களில் மட்டும் சூப்பர் சுகோய் ப்ரோக்ராம் கீழே அப்கிரேட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் கிடச்சிருக்கு. இது கூட சேர்த்து ப்ளஸ் இந்தியன் ஆர்மி ப்ளஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இது ரெண்டுக்கும் சேர்த்து 156 LCA பிரச்சனை ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கும் அப்ரூவ் கிடச்சிருக்கு. இது கூட சேர்த்து மொத்தம் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்ரூவ் கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியன் ஆர்மிக்கு 400 டோவ்டு ஆர்டிலரி கன் சிஸ்டம்ஸ் வாங்குறதுக்கும் அப்ரூவ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்ரூவ் கிடச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸோட டோட்டல் வேல்யூ கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட். பட் இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்லி டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் மட்டும்தான் அப்ரூவ் கொடுத்துருக்காங்களே தவிர இன்னும் சிசிஎஸ் அப்ரூவ் கொடுக்கல. இந்த சிசிஎஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி. இது யாரோட தலைமையில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடியோட தலைமையில் தான் இது நடக்கும். ஸோ இவங்க அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இவங்க தான் ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இவங்க அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இவங்க அப்ரூவ் கொடுத்துட்டா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்தை பற்றி பார்ப்போம். இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா எதுக்காண்டி இதை முக்கியமாக தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய பழைய விமானங்கள் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த விமானத்தை முக்கியமாக தயாரிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக MiG-29 மிராஜ் 2000 இந்த விமானத்தை எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி தான் தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்தை தயாரிக்கிறாங்க. இந்த விமானத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இயரோட எண்டில் ஷோ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது கூட சேர்த்து இந்த விமானத்தோட லிமிடெட் சீரிஸ் ப்ரொடக்ஷனும் 2025 ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த விமானம் எப்போ சர்வீஸ்க்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 இந்த விமானம் கண்டிப்பாக சர்வீஸ்க்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா 110லேருந்து 120 போர் விமானங்கள் தயாரிக்க போகிறாங்க. இந்த 110 to 120 போர் விமானங்கள் எல்லாத்தையுமே 6 ஸ்குவாட்ரனாக பிரித்து பணியமர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விமானத்தோட பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து மேபி நீ ஃப்யூச்சரில் அடிஷ்னலாக 210 போர் விமானங்கள் கூட ஆர்டர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த விமானத்தோட காமனான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த விமானத்தோட டிசைனை பொறுத்த வரைக்கும் இது என்ன தான் தேஜஸ் மார்க் 1Aலேருந்து டெவலப் பண்ணியிருந்தாலுமே இந்த விமானத்தில் யூஸ் பண்ணியிருக்க சில மேஜர் டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்தியா தயாரிக்கிற 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டான HAL AMCAல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் இந்த விமானத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இது போக இந்த விமானத்தில் கொஞ்சம் ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸையும் சேர்த்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடாரோட ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுற மாதிரி பெயிண்ட்ஸை இந்த விமானத்தில் சேர்க்க போகிறாங்க. இது கூட சேர்த்து இந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேமுமே ரேடாரில் டிடெக்ட் ஆகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸில் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விமானத்தில் பயன்படுத்தியிருக்க சென்சார்ஸ் அண்ட் ஏவியானிக்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இதில் விமானத்தில் பொறுத்த வரைக்கும் மல்டி சென்சார் டேட்டா ஃபியூஷன் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைலட்டுக்கு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுக்காண்டி தான் இந்த மல்டி சென்சார் டேட்டா ஃபியூஷனை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது கூட சேர்த்து இந்த விமானத்தில் உத்தம் AESA ரேடார் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆக்டிவ் எலக்ட்ரானிக்லி ஸ்கேனட் அரே ரேடார், அதான் AESA ரேடார். எதனால் இந்த AESA ரேடார் பயன்படுத்துகிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
பிஎஸ்ஏ ரேடாராக இருந்தால், பாசிவ் எலக்ட்ரானிக்லி ஸ்கேனட் அரே ரேடாராக இருந்தால், அந்த ரேடாரை வந்து ஈஸியாக எதிரி பொறி விமானங்கள் வந்து ஜாம் பண்ணிடும். ஆனால் இதுவே ஏஎஸ்ஏ ரேடார் பயன்படுத்தினா அது வந்து ஜாம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இந்த விமானத்தில் வந்து உத்தம் ஏஎஸ்ஏ ரேடார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதோட இந்த விமானத்தோட காக்பிட்டுமே ரொம்ப அட்வான்ஸ்டாக அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த விமானத்தோட காக்பிட்டில் வந்து நைட் விஷன் காகுல்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இதை பயன்படுத்தி பைலட்னால ஈஸியாக இரவு நேரத்தில் கூட டார்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது விமானத்தோட ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேமே ரொம்ப அட்வான்ஸ்ட் அமைச்சிருக்காங்க. அதாவது பெனாரமிக் ஓரியன்டேஷன் அண்ட் வைட் ஆங்கிள் ஹாலோகிராஃபிக் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து இந்த விமானத்தில் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளே அப்படின்னு கூட சொல்லலாம். தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிங்கிள் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட். அந்த வகையில் இந்த விமானத்தில் என்ன இன்ஜின் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா தயாரிக்கிற GEF 414 INS 6 இன்ஜின் தான் இந்த விமானத்தில் பயன்படுத்த போகிறாங்க. இந்த இன்ஜினால் மேக்ஸிமமாக 98 கிலோ நியூட்டன் பர் வரை த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மேபி இன்னும் ஃபியூச்சரில் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுற இன்ஜின் கூட இந்த விமானத்தில் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விமானத்தோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் 1 இல்லாட்டி 2 பேர் வந்து இந்த விமானத்தை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த விமானத்தோட லென்த்து வந்து 14.65 மீட்டர் இருக்குது. இந்த விமானத்தோட விங் ஸ்பேன் வந்து 8.50 மீட்டர் இருக்குது. இந்த விமானத்தோட ஹைட் வந்து 4.87 மீட்டர் வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் இந்த விமானத்தோட விங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 44 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது. இந்த விமானத்தோட எம்டி வெயிட் வந்து 7850 கிலோகிராம் வரைக்கும் இருக்குது. இந்த விமானத்தோட கிராஸ் வெயிட் வந்து 11300 கிலோகிராம் வரைக்கும் இருக்குது. இது கூட சேர்த்து இந்த விமானத்தோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் வந்து 17500 கிலோகிராம் வரைக்கும் இருக்குது. இந்த விமானத்தோட ஃபியூவல் கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இன்டர்னல் ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்து 3400 கிலோகிராம் வரைக்கும் இருக்குது. இது கூட சேர்த்து வித் ட்ராப் டேங்க்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபியூவல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3500 கிலோகிராம் வரைக்கும் இருக்குது. இந்த விமானத்தோட மொத்த பேலோடு வந்து 6500 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அந்த விமானத்தை பற்றி சொன்ன இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒன்லி எக்ஸ்பெக்ட் தான் பண்ணப்படுது, நாட் ஷூர். அதாவது கன்ஃபார்மாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விமானத்தோட ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் இன்னும் ரெடி ஆகலை. அது ரெடி ஆனால் தான் தெரியும் இந்த விமானத்தோட டைமென்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது. அதனால் நான் இப்போ சொன்ன இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒன்லி எக்ஸ்பெக்ட் தான் பண்ணப்படுது. இப்போ இந்த விமானத்தோட பர்ஃபார்மன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த விமானத்தோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மேக் 1.8 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விமானத்தோட ரேஞ்ச் வந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானத்தோட காம்பேட் ரேஞ்ச் வந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமானத்தோட சர்வீஸ் சீலிங் பார்த்திங்கன்னா 17300 மீட்டர் வரைக்கும் இந்த விமானத்தில் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 56758 ஃபீட் உயரம் வரைக்கும் இந்த விமானத்தில் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விமானத்தில் பயன்படுத்த போகிற ஆர்மமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். இந்த விமானத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு 30 மில்லிமீட்டர் GSH-30 கன் பயன்படுத்த போகிறாங்க. இது கூடவே சேர்த்து இந்த விமானத்தில் மொத்தம் 13 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 13 ஹாட் பாயிண்ட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட 6500 கிலோகிராம் அளவுக்கு வெப்பன்ஸை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விமானத்தில் வந்து ஏர் டு ஏர் மிசைல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டைப் ஆஃப் மிசைல் பயன்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கா மிசைல், அஸ்ரம் மிசைல், அப்புறம் மிட்டியார் மிசைல், இந்தியாவில் தயாரிக்கப்படுற அஸ்த்ரா மிசைல், அது கூட சேர்த்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் க்ளோஸ் காம்பேட் மிசைல் போன்ற மிசைல்ஸ் எல்லாமே ஏர் டு ஏர் மிசைல் கேட்டகரியில் பயன்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கூடவே இந்த விமானத்தில் வந்து ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் கேட்டகரியிலையுமே ஏகப்பட்ட மிசைல்ஸ் பயன்படுத்த போகிறாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ், அது கூட அப்புறம் LRLACM, அதாவது லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட சேர்த்து ஸ்டோம் ஷேடோ, கிறிஸ்டல் மேஸ், ருத்ரம் மிசைல் போன்ற மிசைல்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு வராங்க. இதோடு சேர்த்து இந்த விமானத்தில் பாம்ஸ்லேயுமே மொத்தம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பாம்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைஸ் பாம், HSLD-100, DRDOவோட கிளைட் பாம்ஸ், அப்புறம் DRDOவோட சா, அப்புறம் சுதர்சன் பாம்ஸ், கேட்ஸ் ஆல்ஃபானி, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பாம்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்தை பற்றின அப்டேட் இவ்வளோ தான். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ரெகுலராக வீடியோஸ் போட முடியும். அடுத்து என்ன டாபிக் பேசணும்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.